எப்படிலாம் அவரை நீ பாத்துக்கிட்ட? ச்சே, கொஞ்சம் கூட புடிச்சுதான் பண்றாளேடா அவன். அவன் மேல இருந்த பரிதாபம்லாம் போய் வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். எனக்கு அப்ப இருந்தே அவளை பிடிக்காதுடா. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். ஒருவேளை நீ அவளை கல்யாணம் பண்ணி இருந்தாலும் நான் நிம்மதியா விட்டுருக்க மாட்டாளா அவன்? அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம் பாட்டி, விடுங்க. இப்ப என்னடா பண்றது? திரும்ப வந்து இப்படி சொல்லிட்டு போறான். திரும்பவும் மீடியா வர வச்சு ஏதாவது பண்ணி மேலும் மேலும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போறாங்கப்பா. என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருந்தா காவேரி என் கூட நிக்கிறான். அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எனக்கு கஷ்டம். அவருக்கு எல்லாமே புரியும் தாத்தா. எனக்கு அது போதும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் தாத்தா. விடுங்க தாத்தா, இதெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு. அந்த ஆளு என்ன பண்றான்னு நானும் பாத்துறேன். சாரதா, நான் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கா? என்ன மதனி, 2 நாள் இருந்துட்டா போங்களே, ஏன் உடனே கிளம்புறீங்க? இல்ல இல்ல, அவசரமா போட்டது போட்டபடி வந்துட்டேன். நான் கிளம்புறேன். என்னடி குமரன் ஊருக்கு போன்னு சொன்னதும் ரோஷத்துல கிளம்புறியா? ஆமா, நீ ஒண்ணு அவன் சொல்றதுனால நான் கிளம்புறேனா? என்ன இங்க இருந்து போக சொல்ல அவ யாரு முதல்ல? என்னால இனிமே இந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சே கிடக்க முடியாது. போய் தோட்டத்தை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னாச்சு? ஊருக்கு கிளம்புறியா? ஆமா, அப்புறம் இங்கேயே உட்கார்ந்து இருக்க முடியும்? சரி சரி, இப்ப போனா அன் டைம்ல தான் ஊருக்கு போய் சேருவேன். நைட்டு நானே பஸ் ஏத்தி விடுறேன். சரி. டிவில எல்லாம் பேசுறாளே அவதானே இவ? நான் உள்ள வரலாமா? நான் வெண்ணிலா. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் தெரியும்.